ஒரு செய்தித்தாள் போடுற பையன்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னாரு, "தம்பி தினமும் நீ என் கதவ தட்டி செய்தித்தாள குடு. அதுக்கு நான் உனக்கு ரூ. 500 மாதம் குடுக்குறேன்னு." அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல. "ஏன்பா?" அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, "என்னுடைய மனைவி போன மாசம் இறந்துட்டாங்க. என்னுடைய மகன் வெளியூர்ல வேலை செய்றான். என்கிட்ட பேசவோ, எனக்கு நேரம் செலவழிக்கவோ யாராலயும் முடியல. அதனால நீ தினமும் வந்து என்ன பார்த்தன்னா, புது முகத்த பார்க்குறேன். யார்கிட்டயோ பேசுறேன். யாரோ என்ன தேடி வராங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, என்னைக்காவது நீ கதவ தட்டி நான் திறக்கலன்னா, உடனே காவல்துறைக்கு நீ சொல்லிறணும். அதே மாதிரி என்னுடைய மகனுடைய தொலைபேசி எண்ணையும் நீ எடுத்துக்கோ. ஏன்னா, ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு சொல்லணும்." அப்படின்னு. பலர் இப்படிதான் தனிமையில இருக்காங்க. ஒருத்தர ஒருத்தர் பார்க்கும்போது புன்னகைக்கணும், வாழ்த்தணும். பல நேரங்கள்ல இயர்ஃபோனை மாட்டிட்டு எந்த இடத்துல இருக்கோம், யார் நம்மள சுத்தி இருக்கா அப்படின்றத கவனிக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லார்கிட்டயும் பேசி பழகணும்.